தென்காசி, திருநெல்வேலி, ஆலங்குளம் 3 ஊர்லேயும் ஏதாச்சும் ஒரு சின்ன பொட்டி கடை திறந்தால் கூட அதை பற்றி பேசுகிறதுக்கும் போஸ்ட் போட்டு அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் 100 பேர் லைனில் வந்து போஸ்ட் போட்டு ஸ்டோரி போட்டு எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. ஊருக்குள்ளே இன்ஃப்ளூயன்சருக்கு பஞ்சமே இல்லைங்கிற மாதிரி அத்தனை பேர் இன்ஃப்ளூயன்சராக இருந்தும் ஆலங்குளத்தில் நடந்த இஷ்யூவை பற்றி யாருமே பேசலை. ஏன் எந்த நியூஸில் கூட வரல? எல்லா நியூஸ் சேனல்லையும் வேணாலும் இப்போ போய் பாருங்கள். பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் போராடி இப்போதைக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த 3 காவலர்கள் மேலே இப்போ தான் வழக்கு பதிவு நடங்கிறது பண்ணி முடிச்சிருக்காங்க. சாத்தாங்குளத்தில் 2020 அந்த இஷ்யூ நடந்து 2026 வரைக்கும் தீர விசாரித்து அதுக்கு உண்டான நியாயமான தண்டனைங்கிறது இந்த மாதம் தான் கொடுத்துருக்காங்க 2026. இந்த இஷ்யூக்கும் அதுக்கு உண்டான நியாயமான தண்டனை கிடைக்கும், அந்த சம்மந்தப்பட்ட 3 பேருக்கும் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். அண்டு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சேஃபாகவே இருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்குள்ளே இருக்கிற எல்லா க்ரைமையும் நம்ம நியூஸ் பேப்பர்லேயும் நம்மளை சுற்றியும் நடந்துடும் போல். ஸோ பி சேஃப்.